சின்ன மருமகள் தான் அடுத்து என்ன நடக்க போது ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு என்றே சொல்லாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ பத்தி சின்ன விஷயம் கிடைச்சாலே சீரழிச்சுருவாளுக. இந்த சாவித்திரியும், தாமரையும், ஈஸ்வரியும் பெரிய லட்டா மாட்டிக்கிருச்சு. அதாவது ஒருத்தவன் காலேஜ்ல அவங்க படிக்கிறாங்க இல்லையா? தமிழு. ஆண்டிப்பட்டியில. அங்க கேன்டீன்ல வந்துட்டு தக்கின்னு ஒரு பையன் 4வது படிக்கும்போது இவங்க 12வது வரை ஒண்ணா தான் படிச்சிருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு ஒன் சைடா வந்துட்டு தமிழ லவ் பண்ணியிருக்கான். பார்த்துடுறான் செம்ம ஃபீலிங் ஆகுது. பழைய காதலிய பார்க்கும்போது ஃபீலிங்கா தானே ஆகும். செம்மையா சந்தோஷப்படுறாப்புல. அவனுக்கு தெரியுது. இந்த மாரி வந்துட்டு இவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. இப்ப வந்துட்டு புருஷனோட இவங்க இல்ல. அப்படின்னு தெரியுதுங்க. சந்தோஷப்படுறான். "டேய்! அது பழைய காதலியெல்லாம் பார்த்துருக்க. அதுக்கப்புறம் என்ன ஜமாய் தான் சந்தோஷமா இருக்க?" அப்படின்னு சொல்ல, "இல்லடா, இல்லடா. எனக்கு தமிழ் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்டு தான்டா. அவ்வளோதானே ஒழிய அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிருச்சுல. அதோட நம்ம மறந்துறணும்." அப்படின்னு டீசென்ட்டா தான் பேசுறாப்புல அந்த பையன். ஆனா, இவளுகளுக்கு அது கிடைச்சு போச்சு. இவளுக தான் இங்க ஒரு ஆள தூது செட் பண்ணியிருக்காளுக இல்லையா? ஸ்பைய. அவ வந்து அந்த பொம்பள வீடியோவாவே எடுத்து, அந்த பையன் பேசுறது, தமிழோடனே கை குடுக்குறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அனுப்பிருது. கேடுகெட்ட பொம்பள. உடனே சாவித்திரிக்கு வேற லெவல்யா செம்மையா கிடைச்சிருச்சு. இது ஒண்ணு போதும்டி. உன்னைய நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். நீ என்னடி சிபிஐ விட வேற லெவல்ல செஞ்சிருக்க. இங்க சாவித்திரியும், தாமரையும் பார்த்தீங்கன்னா, விறுவிறுன்னு நம்ம சேது வீட்டுக்குள்ள போக, "விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? சேது நீ நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான்டா. அது உன்னோட குழந்தை இல்லைன்னு நீ அன்னைக்கு குடிபோதையில பேசினாலும், உண்மையிலேயே நீ சந்தேகப்பட்டது அனைத்தும் உண்மைதான். இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறாத. அ என் பொண்ணு வந்துட்டு ரெடியா இருக்குடா உனக்கு கால் பண்ணிட்ட. கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றா. அத்த வெளிய போங்க அத்த" அப்படின்னு கோவமா வந்துட்டு சேது பேசுறாரு. ஐயா கோவப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. நான் ஒரு முக்கியமான செய்தியோட தான் வந்திருக்கேன். அப்படின்னு சொன்னோனே, "என்ன செய்தி? சொல்லுங்க. சொல்லிட்டு சீக்கிரம் வெளிய போங்க." அப்படின்னு சொல்றாப்புல. "அந்த வீடியோ போட்டு காமிம்மா. நீ தமிழ வந்துட்டு சந்தேகப்பட்டேல்ல. அது என்னோட குழந்தை இல்ல. எவனோட குழந்தைன்னு அது உண்மைதான். அந்த வீடியோ பாருன்னு" சொல்றாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல அந்த பையன் பேசுறது, தமிழோட கை குலுக்குனது எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்குறாரு. தலையில கைய வச்சுட்டு தல வெடிச்சிரும் போல இருக்குங்க அவருக்கு. ஆ டென்ஷன் ஆகுறாருங்களா, ஆல்ரெடி குடிச்சிருக்காரு. "என்னத்த பண்ண சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தல குழம்பி போய் நிக்கிறான்னு வைங்களேன். "நீ சந்தேகப்பட்டது உண்மைதான்டான்னு" உடனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவப்பட்டு "சௌத்ரியும், தாமரையும் என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. வெளிய போங்க அத்த" அப்படின்னு சொல்றாரு. வெளிய போயிடுறாங்க. சௌத்ரி சொல்லிட்டு போகுது. "பார்றா! அதாவது உனக்கே வந்துட்டு தமிழ் துரோகம் பண்ணிட்டா. நமக்கே தெரியாம ஒருத்தவனோட வந்துட்டு தொடர்புல இருந்திருக்காடா நீ. நீ நினைச்சது எல்லாமே வந்துட்டு கரெக்ட் தான்னு" சொல்லிட்டு, அந்த வீடியோவ ராஜாங்கம், பாட்டி எல்லாத்துக்கும் போட்டு காமிக்க போகுது. அதனால தான் அவங்க காலேஜே படிக்க போயிருக்கான்னு. எப்படி பொம்பளைன்னு பாரு. ஒரு பொம்பளையே ஒரு பொம்பளைய கெடுக்கிறா பாருங்க. அதாங்க வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் பார்ல தண்ணி அடிச்சுட்டா, அங்க கேலி கிண்டலுமா அவர பேசுறாய்ங்க. இவன் பொண்டாட்டி இன்னொருத்தவனோட ஓடி போயிட்டா. இன்னொருத்தவனோட ஓடி போயிட்டா. அ அவனுக்கு படுத்து இந்த மாரி குழந்தைய உருவாக்கிட்டு வந்திருக்கா. இவன் என்ன கல்லுமா தானே இருக்கான். அப்படி இருந்துமா இவன விட்டுட்டு ஓடிட்டா அப்படின்னு வந்துட்டு எளக்காரமா பேச, இவர் குடி போதையில அவங்கள அடிச்சு போட்டுட்டு, இனி வந்துட்டு இத சும்மா விடக்கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிப்பட்டி போய் ஆளுகளோட போய் அவன அடி அடின்னு அடிச்சு மிதிச்சு ரத்த காவு வாங்க வச்சு, அவன் கதறான், "ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க 4வதுலேருந்து 12வது வரை படிச்சோமே தவிர, தமிழ் நல்ல பொண்ணு. அதுவும் நான் தான் ஒன் சைடா லவ் பண்ணேன். தமிழ் வந்துட்டு எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான்" அப்படின்னு சொல்லியும், இந்த காதல் படத்துல அடிப்பாய்ங்க பார்த்தீங்களா, அந்த மாரி அடிச்சு நொறுக்கி அவன ரத்தம்லாம் கொட்டுது. இந்த விஷயம் தமிழுக்கு தெரிய போய் தமிழ் ஓடி வந்து சேதுவ வந்துட்டு தடுக்குறாங்க. "ஏய்யா உனக்கு அறிவே இல்லையாய்யா?" நீ தான் என்னைய வேணான்னு குடிச்சுட்டு வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிட்ட உங்க வீட்ல கேட்டு, அதுக்கப்புறம் ஏன் ஏன் பர்சனல் விஷயத்துல நீ ஏன் தலையிடுற? அப்படின்னு சொன்னோனே, என்னடி இவனுக்கு வந்துட்டு சாதகமா வந்துட்டு பேச வர, அப்படி என்னடி உனக்கு சந்தோஷத்த குடுத்துட்டான்? இவனுக்கு வாரி கட்டிட்டு வர, அப்ப நீ இவன வச்சிருக்கியாடி? அப்படின்னு தகாத வார்த்தையில வந்துட்டு சேது குடிச்சிட்டு பேச, பிரின்சிபால் கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. நீ என்னைய என்னைக்கு வேணான்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனியோ, அப்பயே எனக்கும் உனக்கு இருக்கிற உறவு வந்துட்டு அந்திருச்சு. இனிமே நான் சுதந்திரமா வாழப் போறேன். என் வாழ்க்கையில நீ தலையிட்டேன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரின்சிபால கூப்பிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. விறுவிறுவிறுன்னு காவல்துறை வருதுங்க. சேதுவ வந்துட்டு கைது பண்ணிட்டு வந்துட்டு போகுது. இப்படி ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு இந்த சீரியல் நகர்ந்திருக்கு என்றே சொல்லாங்க. இந்த விஷயத்துல தமிழ் வந்துட்டு புருஷன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு சரியா? உங்களோட கருத்த வந்துட்டு பதிவு பண்ணுங்க.